வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தினமும் சாப்பிடக்கூடிய ஒரு சிறிய உணவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன உணவு தெரியுமா? அதுதாங்க உலர் திராட்சை. எல்லாருமே உலர் திராட்சை நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஊற வச்சு காலையில் சாப்பிடுவோம். சிலர் ஊற வைக்காமே சாப்பிடுவாங்க. சிறியதாக இருந்தாலும் ஆனால் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மிக பெருசுங்க. நம்ம உடலுக்கு பல விதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. இதை சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை சிறும் இனிப்புல சேர்க்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல இயற்கையான சர்க்கரை, நார்ச்சத்து, இரும்புச்சத்து, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே இருக்கிறதுனால தான் உடலுக்கு பல்வேறு வகையில இது உதவியா இருக்குது. ஸோ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு சாதாரண ஒரு உணவு அப்படின்னு நினச்சிட்டு இதை நார்மலாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இதை சரியான முறையில் சாப்பிட்டாதான் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடலுக்கு முழுமையாக போய் சேரும். ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுத்து சாப்பிடணும்? நல்லதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கவுண்ட் இல்லாமல் அவங்க வாட்டில் சாப்பிடுவாங்க. நல்லதுன்னு சொல்லி ஒரு பாக்கெட்டை வாங்கி 3 நாளில் நிறையா சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. அப்படியும் சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடணும் அதையும் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தினமும் சாப்பிடணும். அப்போ தான் நம்மளுக்கு நன்மை கிடைக்கும். எப்படி சாப்பிடணும்னா, ஊற வச்சு தாங்க சாப்பிடணும். எதுக்காக ஊற வச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிறதே நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இறுதியில் இந்த உலர் திராட்சையை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். அதே மாதிரி உலர் திராட்சை ரொம்பவுமே அற்புதமான ஒரு உணவு. நல்ல உணவுங்கிறதுக்காக எல்லாருக்குமே இந்த உணவு சூட் ஆகுமா? சூட் ஆகாது. ஸோ யாரெல்லாம் இந்த உலர் திராட்சை தவிர்க்கணும், எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுடைய ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். உலர் திராட்சைங்கிறது நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய திராட்சையை ப்ராசஸ் பண்ணி வெப்பத்தில் உலர்த்தி தயாரிக்கப்படக்கூடிய ஒரு உணவு தாங்க. ஒன்று வெப்பத்தில் பண்ணுவாங்க, இல்லை இயற்கையாகவே உலர்த்தி பண்ணக்கூடிய ஒரு திராட்சை தான் உலர் திராட்சை. இதில் நீர்ச்சத்து குறைகிறது, ஆனால் அதனுடைய சத்துக்கள் அடர்த்தியாக மாறுது. அது உலர்த்தும் போது நீர்ச்சத்து கம்மியாகி அது சத்துக்கள் பல மடங்கு அதிகமாகிறது. அதனால தான் உலர் திராட்சை சாப்பிட சொல்கிறோம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற திராட்சையை விட உலர் திராட்சையில் தான் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். 100 கிராம் உலர் திராட்சையில் நார்ச்சத்து, இரும்புச்சத்து, பொட்டாசியம், போரான், கால்சியம், செம்பு, ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ உலர் திராட்சையை நீங்கள் தினமும் எடுக்கும்போது உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பார்க்கலாம். மாற்றம் ஒன்று, உடனடியான சக்தியை தர்றதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில் இயற்கையான ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ் அதிகமாகவே இருக்குது. இதனால உடனடியான ஒரு எனர்ஜி கிடைக்கும். முக்கியமாக குழந்தைகளுக்கு, விளையாட்டு வீரர்கள், உடற்பயிற்சி செய்கிறவங்க இதை அளவாக தினமும் சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜி அவங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்து இரண்டாவது நன்மை ரத்த சோகையை குறைக்கிறதுக்கு இந்த உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில அயன், அதாவது இரும்பு சத்து, காப்பர், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே இருக்குது. இதனால இது ஹீமோகுளோபினை உருவாக்குறதுக்கு, அதாவது ரத்த சிவப்பு அணுக்களை உருவாக்குறதுக்கு இந்த உலர் திராட்சை பயன்படுது. முக்கியமாக பெண்களுக்கு தான் இந்த ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமியாலாம் ஏற்படும். ஸோ அதை எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த உலர் திராட்சையை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து 3வது மாற்றம், மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு இந்த உலர் திராட்சை பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து, அதாவது டயட்ரி ஃபைபர் இருக்குல்ல, அது குடலுடைய இயக்கத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. தினமும் ஊற வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மலச்சிக்கல் குறையும். முக்கியமாக வயதானவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா வயதானவர்கள் எதை சாப்பிட்டாலும் செரிக்காது, மலச்சிக்கலும் ஏற்படும். ஏன்னா அவங்களுக்கு வயது அதிகரிக்க அதிகரிக்க உடம்புல அந்த தாகம் ஏற்படுற ஃபீல் குறைய ஆரம்பிச்சிடும். இதனால அவங்க ஆட்டோமேட்டிக்காவே தண்ணீர் குறைவாக தான் குடிப்பாங்க. இதனால மலச்சிக்கல் ஏற்படும். ஆனா இந்த உலர் திராட்சையை எடுத்துக்கிட்டு தண்ணி ஓரளவு குடிச்சாவே அவங்களுக்கு மலச்சிக்கல் சரியாயிரும். அடுத்து 4வது மாற்றம், இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த உலர் திராட்சை பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் உயர் சோடியம் தாக்கத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு உதவுது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவுது. அதாவது எல்டிஎல் கொலஸ்ட்ராலுங்கிறது கெட்ட கொலஸ்ட்ரால். அந்த கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவுது. இதில் இருக்கக்கூடிய
பாலிஃபினால்ஸ் வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இதனால உங்களுடைய இதயம் பாதுகாக்கப்படுது. அடுத்து 5வது மாற்றம், எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு இந்த உலர் திராட்சை வந்து பயன்படுது. இதில் கால்சியம், போரான், மெக்னீசியம் இது எல்லாமே இருக்குது. இதனால எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த உலர் திராட்சை பயன்படுது. முக்கியமாக 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த உலர் திராட்சை மிகவும் பயனுள்ள ஒரு உணவாக இருக்கும். அதனால கண்டிப்பாக வயதானவர்கள் இந்த உலர் திராட்சையை பயன்படுத்தணும். அடுத்து 6வது மாற்றம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில் ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. விட்டமின் சி இருக்குது. ஸோ இதனால உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து வலுவாக்கப்படுகிறது. இது கூடவே பாதுகாப்பான சில சேர்மங்களும் இருக்கிறதுனால செல்களை பாதுகாக்கிறதுக்கும் வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மையும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ உலர் திராட்சை சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்து 7வதா பார்க்கக்கூடிய நன்மை என்னன்னா, எல்லாருக்கும் பிடித்தமான நன்மை தான், தோல் ஆரோக்கியத்திற்கு உலர் திராட்சை பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ரீ ரேடிக்கலுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவுது. இதனால வயது முதிர்வை வந்து தாமதமாக்கும். வயதானவர்கள் அவங்களுடைய முதுமையை தாமதப்படுத்தணும்னு நினைச்சா உலர் திராட்சையை கண்டிப்பாக பயன்படுத்தலாம். முகங்கள்ல வரக்கூடிய சுருக்கங்களை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. முகத்தை எப்பவுமே பொலிவுடன் வச்சுக்கிறதுக்கு உலர் திராட்சை வந்து பயன்படுது. அடுத்து மாற்றம் 8, கண் ஆரோக்கியத்திற்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில் பாலிஃபினால்ஸ் இருக்கிறதுனால சில ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண் செல்களை வந்து பாதுகாக்குது. இதனால் வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய வயது சார்ந்த அந்த பார்வை மங்கல், அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கும், ஈவினிங் டைமில் வரும்ல, மாலை நேரத்தில் வரக்கூடிய மாலைக்கண் நோயை சரி பண்ணுறதுக்கும் இந்த உலர் திராட்சை பயன்படுது. அடுத்து 9வதா பார்க்கக்கூடிய மாற்றம் என்னன்னா, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. இதில் நார்ச்சத்து இருக்கிறதுனால குடலுடைய நுண்ணுயிரிகளின் சமநிலைக்கு இது ஆதரவாக இருக்குது. அதாவது குடலில் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிக்கிறதுக்கும் பயன்படுது. வயிறு லேசாக இருக்கும். அடுத்து 10வது மாற்றம் என்னன்னா, உடல் முழுக்க புத்துணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. இதில் வந்து மினரல்ஸ், நேச்சுரலான சுகர், ஃபைபர்ஸ், நார்ச்சத்து இது எல்லாமே இருக்கிறதுனால சோர்வை குறைச்சி உடலை எப்போவுமே சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் வச்சுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. சிலர்லாம் எப்போதுமே ரொம்ப சோர்வாக டயர்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே உலர் திராட்சை எடுக்க எடுக்க ரொம்பவுமே புத்துணர்ச்சியாக மாறிடுவாங்க. இவ்வளவு நேரம் நம்ம உலர் திராட்சையோடைய நன்மைகளை தான் பார்த்தோம். இப்போ சரியான முறையில் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தலாம். சரியான முறையில் எடுத்தால் தான் முழுமையான ஊட்டச்சத்து உடலுக்கு கிடைக்கும். ஊற வைத்து மட்டும்தான் எடுக்கணும். ஊற வைத்து எடுக்கும் பொழுது தான் முழுமையான ஊட்டச்சத்துக்கள் உடலால் உறிஞ்சி கொள்ளப்படும். அடுத்து செரிமானமும் வேகமாக நடைபெறும். ஸோ எப்படி ஊற வச்சு சாப்பிடணும், எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் 8லேருந்து 10 உலர் திராட்சைகளை எடுத்துக்கிறங்க. அதிகமாக எடுக்க வேண்டாம், நம்ம சொன்ன அளவு மட்டுமே. 8லேருந்து 10 உலர் திராட்சை எடுத்துட்டு தண்ணியில் அலசிடுங்க. உலர் திராட்சை அலசிட்டு குடிக்கிற தண்ணி ஒரு டம்ளர் வந்து எடுத்துக்கிறங்க. எடுத்துட்டு இந்த 10 இல்லைன்னா 8 உலர் திராட்சை அந்த குடிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சிருங்க. நல்லா ஊறிடும். நைட்டு முழுக்க ஊறிடும். காலையில் எந்திரிச்சு வெறும் வயிற்றில் அந்த தண்ணியை, நல்ல தண்ணி தானே ஊற்றிருக்கீங்க, அந்த தண்ணியை அப்படியே குடிச்சிருங்க. குடிச்சிட்டு ஊறி இருக்கக்கூடிய அந்த உலர் திராட்சையை வாயில் நல்லா போட்டு பற்களால் மென்று நல்லா சாப்பிடுங்க. இப்படி சாப்பிடும்போது செரிமானம் எளிதாக நடைபெறும். ஊற வைத்து சாப்பிட்டா சத்துக்கள் பல மடங்கு உங்கள் உடலுக்கு வந்து அதிகரிக்கும். அதனால தான் நம்ம ஊற வச்சு சாப்பிட சொல்கிறோம். யாரெல்லாம் இதை எடுக்கும்போது கவனமாக இருக்கணும், இல்லைன்னா உலர் திராட்சையை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னா, சர்க்கரை நோயாளிகள் கவனமாக எடுக்கணும். அவங்க வந்து எடுக்காமல் இருக்க வேண்டாம், எடுங்க. ஆனால் 1-2 உலர் திராட்சையை மட்டும் எடுத்துக்கிறங்க. ஏன்னா உங்களுடைய உடலில் எவ்வளவு சர்க்கரை இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் போயிட்டு ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி உடல் எடையை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களே, டயட்லலாம் இருப்பாங்களே, அவங்க உலர் திராட்சையை அதிகமாக சாப்பிடக்கூடாது. 1-2 உலர் திராட்சையை தினமும் எடுத்துக்கிறலாம். சிறுநீரக நோய் இருக்கிறவங்க உலர் திராட்சையை எடுக்கிறத தவிர்க்க வேண்டும். ஏன்னா இதில் வந்து பொட்டாசியம் வந்து இருக்கும். ஸோ பொட்டாசியம் கட்டுப்பாடு அவங்களுக்கு தேவைப்படும். அதனால் சிறுநீரக நோயாளிகள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது.
அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கணும். குழந்தைகளுக்கு வந்து எவ்வளவு கொடுக்கணும்னா ஒரு 2, 3 கொடுத்தா போதும், அதிகமாக கொடுக்க வேண்டாம். ஸோ நண்பர்களே, நம்ம சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். ஸோ அளவோடு எடுத்து ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.